வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு பார்த்துட்டோமா. இன்றைக்கி அமாவாசை. எப்பவும் போல் சாதம் வடித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கோஸு சாம்பாருக்கு துவரம்பருப்பு வேக வைப்போம் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து அது வந்து கட்டியாக வச்சுருக்கிறேன், தண்ணியாக இல்லாமல். அதுக்கப்புறமேல ரசம் வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு பருப்பு தண்ணி எடுத்து அதில் ரசம் வச்சுருக்கிறேன். இந்த ரசத்துலலாம் இதில் வந்து நாங்கள் பூண்டு வெங்காயம்லாம் சேர்க்காமல் செய்கிற சமையல். அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் சாம்பார் வச்சுருக்கிறேன். நான் எப்போயுமே மஞ்சள் பூசணிக்காய் அப்படி இல்லாட்டி வெள்ளை பூசணிக்காய் இதுதான் செய்வேன் அமாவாசைக்கு. அதுக்கப்புறம் நம்ம அமாவாசைக்கு கண்டிப்பாக நம்ம வாழைக்காய் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து நான் வீட்டிலே பவுடர் நம்மளே ரெடி பண்ணுவோம் இல்லையா, பவுடர் வாழைக்காய்க்கு உருளைக்கிழங்குன்னு அந்த மாதிரி செஞ்ச பவுடர் இது. அதில் வச்ச வாழைக்காய் இது நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் ரசம் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும்.